எபிசோட் 15ஓட ஸ்டார்டிங்கே பயங்கர சண்டையாக இருக்குது. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீமில் வந்து ரூம் சர்வீஸ் ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அதில் வந்து டிஷ்ஷை மாற்றி கொடுத்து விட்டுருக்காங்க. இதனால கெஸ்ட்டெல்லாம் செம்ம கோவமாயிட்டு வந்திருக்கிற ரூம் சர்வீஸ் எல்லாத்தையும் இது போய் மாற்றி திருப்பி எடுத்துகிட்டு வாங்க இப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு தடவை அலையிறதுக்கு பதிலாக 2-3 தடவை அலைய வேண்டியது இருக்குது. அப்போ பாண்டியும் வெற்றியும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கடா, வேணும்னு டிஷ்ஷை மாற்றி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பொண்ணு அவள் ஸ்டொமக் பெயினோட பாவம் சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ரூம் சர்வீஸில் இருந்துட்டு அவளால் சுத்தமாக முடியாமல் அப்படியே அழுதுட்டு உட்காந்துடுறா. அப்போ அவளுக்கு பதிலாக மற்ற பசங்க வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக உத்தமன் வந்துட்டு வெற்றியை கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டோடனே வெற்றி அந்த இடத்துக்கு போகிறாரு. உத்தமன் ஒரு பெரிய பாக்ஸை கையில் கேரி பண்ணிட்டு வராரு. அப்போ வந்துட்டு பேசாமல் வரும்போது டக்குன்னு வெற்றி சொல்கிறாரு, சார் முதல்ல அந்த பாக்ஸ் என் கையில் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு, எதோ மனசில் இருக்குது, என்ன கோவனாலும் என்கிட்ட டேரெக்டாக போட்டு உடச்சிருங்க, நீங்கள் மனசில் வச்சுட்டு மட்டும் பண்ணாதீங்க, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே உத்தமன் சொல்கிறாரு, உன் மேலே கோவம்லாம் இல்லைடா, எனக்கு வருத்தம் தான். என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மாதிரி நம்ம ரூம் சர்வீஸ்லேருந்து ஒரு பையன் இப்படி அழகான இதுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போயிட்டான், அவன் கிச்சன்லேயே இருப்பான்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் அவங்க எல்லோரும் சேர்ந்து உன்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது ஒரு ரூம் சர்வீஸ்லேருந்து ஒரு பையன் கிச்சனுக்குள்ளே வந்துட்டானேங்கிற வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் கிச்சன் டீமில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னே டிஷ்ஷை மாற்றி கொடுத்து ரூம் சர்வீஸை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாண்டி மற்ற ரூம் சர்வீஸ் பசங்க எல்லாருமே உன்னை ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. நீ கிச்சனுக்குள்ளே போனப்போ அந்த சந்தோஷம் டக்குன்னு மின்மினி பூச்சி மாதிரி உடனேயே போயிடுச்சுங்கிறது தான் எனக்கு வருத்தம், வேறு எந்த வருத்தமும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை வந்து வெற்றி அப்படியே அப்செட் ஆகி கேட்டுகிட்டே இருக்காரு. இப்போது நெடுமாறன் வந்து ரூம்குள்ளே கிச்சனுக்குள்ளே வராரு. வரும்போதே கையில் ஒரு பேப்பர் வச்சுருக்காரு. ஷெஃப் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிச்சனுக்கு ஒரு நியூ சூஸ் ஷெஃப் வர போகிறாங்க அப்படின்னு ஒன்றே. சூஸ் ஷெஃப்னால் அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அசிஸ்டன்ட் ஷெஃப் மாதிரி மெயின் ஷெஃப்க்கு சூஸ் ஷெஃப் வர போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொன்னோடனே ஐஸ்வர்யாவே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த டைமில் இவர் அனௌன்ஸ் பண்ணும்போது விக்கி வந்து நம்மள பேர் தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காரு. பட் ஐஷு பேரை சொன்னோன்னே விக்கிக்கு செம்ம காண்டாயிடுது. பட் வேணி வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே, ஐஷுவோட ஃப்ரெண்டு தானே, ஸோ வேணி வந்து அதை ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து விக்கி வந்து பயங்கரமாக திட்டுறாரு, குடும்ப புத்தியை காட்டிட்டாங்க, ஐஷு எப்படி நடிக்கிறா பாரு அப்படின்ன உடனே வேணி சொல்கிறாரு, ஏய் அவளுக்கே தெரியாதுடா, அவள் மூஞ்சி பார்த்தியா இவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேணி சொல்கிறாங்க. அவனே நடிப்பு அரக்கி தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சாண்ட்ரா பார்த்து நடிப்பு அரக்கிங்கிற வேர்டு சுட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடிப்பு அரக்கியாக இருப்பா போல இருக்கு இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ வேணி கேட்குறாங்க, நம்ம 2 பேரும் இங்கே காசு சம்பாதிக்கிறதுக்காக தானே இங்கே 1 இயர் இருக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக போயிட்டு தானே ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். அப்புறம் யார் சூஸ் ஷெஃப் ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் எதுவும் சொல்லாமல் மழுப்புறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வேணியை கழட்டி விடலான்னு நினச்சிருக்காரோ என்னவோ தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கெஸ்ட் வந்துட்டு திரும்பவும் கூப்பிட்டு உத்தமன் அப்புறம் மற்ற ரூம் சர்வீஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க. பில்லில் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, பில்லில் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுருக்காங்க. அந்த டைமில் அந்த பக்கமாக விக்கி வராரு. விக்கி வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெற்றிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் பண்ணேன், உன்னால் என்னடா பண்ண முடியும், நான் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னோடனே வெற்றி சொல்கிறாரு, கிச்சனில் மட்டும் கிண்ட வேண்டி தானே, ஏன் வெளியிலேயே வந்து கிண்டி விட்டுட்டுருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஐஷுவும் வேணியும் வந்து சண்டையை விலக்கி விடுறாங்க. அப்போ வந்து வேணி வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, யாரை விக்கியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்க கிட்ட வந்து ஐஷு பேசுகிறாங்க, என்ன இவ்வளோ சின்ன குழந்தைங்க மாதிரி 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னொடனே அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னோடனே ஐஷு சொல்கிறாங்க, என்னடா கேட்கணும், அவன் என்ன பண்ணான் அப்படின்னோடனே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத வெற்றி வந்து சொல்கிறாரு. உடனே ஐஷு வந்து சொல்கிறாங்க, எதுவும் ப்ரூஃப் இல்லாமல் நீங்களாவே நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க அவனே ஒத்துக்கிறாங்க, அவன் தான் வேணும்னே பில் இது பண்ணுறாங்க, ஒரு வாரமாக எங்கள் எல்லாரையும் போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, பொண்ணுங்களை கூட ரொம்ப ஜாஸ்தியாக வேலை வாங்குறான், ரூம் சர்வீஸில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்டே இவர் எல்லாத்தையுமே வெற்றி வந்து சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓனரோட பொண்ணு ரியாவை காட்டுறாங்க. ரியாவை பார்க்குறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரகுபதி இல்லை தீபக் வராங்க. தீபக் வந்துட்டு டாக்டர் சொன்னாங்க நீ கன்சீவ் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நான் ஏன் சொல்லலைன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. ரியா கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட கன்சீவ் ஆனதை சொல்லலைல, அது ஏன் கேட்க மாட்டேன்னு கேட்டோடனே, இல்லை நான் கேட்க மாட்டேன், தப்பெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன், உனக்கு என்ன சேஃப்டி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நான் பிறந்து வளர்ந்த ரிசார்ட், இந்த ரிசார்ட்டில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே சரி நானும் 1 வீக் உன் கூடயே இருக்கிறேன், இருந்துட்டு இந்த ரிசார்ட் சேஃபாக இருந்தால் நான் உனக்கு இங்கேயே தங்குறதுக்கு நீயே முடிவெடுக்கிறதுக்கு நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பேசிக்கலி அவர் வந்து அவளை கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு, அதுதான் காட்டுறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து விக்கியை கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. உடனே விக்கி வந்துட்டு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக பேசுகிறாரு ஐஷு கிட்ட. என்ன ரூம் சர்வீஸ் உனக்கு ரொம்ப சர்வீஸ் பண்ணுறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு ஐஷு, சி நீ இவ்வளோ மோசமாலாம் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விக்கி சொல்கிறாரு, எனக்கு இப்போ பிரச்சனை நீ கிடையாது, இரு நான் ரூம்ஸை நீ சூஷியஃப் ஆகிட்டேங்கிற திமிரில் ஆடிட்டுருக்க, உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து முதல்ல இந்த ரூம் சர்வீஸ் அத்தனை பேரையும் இந்த ரெசார்ட்டை விட்டு ஓட விரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐஷுவும் அப்படி ஷாக் ஆகி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐஷு அண்ட் விக்கி 2 பேருமே, விக்கி இல்லை வெற்றி 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜனை மீட் பண்ண போகிறாங்க. ராஜன் கிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ராஜன் சொல்கிறாரு, இது என்ன சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்குது, நீங்கள்லாம் அடல்ட்ஸ் தானே, உங்களுக்குள்ளே பேசி சார்ட் அவுட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது, அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாங்க. அப்போ ராஜன் சொல்கிறாரு, நான் வந்து இதை எஸ்கலேட் பண்ணுவேன், எஸ்கலேட் பண்ணால் பெரிய லெவலுக்கு போகும், அப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சப்பறம் ஐயோ கில்ட்டாக இருக்குது, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அதெல்லாம் பண்ண மாட்டோம், எனக்கு என்ன, அவங்க என்ன நீங்கள் எந்த லெவலுக்கு வேணால் போங்க அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு ஐஷு அப்படியே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐஷு கிட்ட வெற்றி சொல்கிறாரு, உங்கள் டீமில் உள்ள ஒருத்தனையே எனக்காக போட்டு கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் நிஜமாவே கிரேட் தாங்க அப்படின்னு சொன்னோடனே ஐஷு சொல்கிறாங்க, ஓகே இப்போ திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லணுமா அவங்களுக்கு, சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, வெற்றி சொல்கிறாரு, இல்லைங்க எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு வந்து நான் 2 பரோட்டாவும் குழம்பு கலக்கியும் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முட்டை கலக்கி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவருக்கு குழம்பு கலக்கி பண்ணி தரேன், நீங்கள் நைட்டு எங்களோட ரெஸ்டாரண்ட்டில் அந்த தள்ளுவண்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்களும் இல்லை எனக்கு ஒரு ஜாமிங் செஷன் இருக்குது அப்படின்னோடனே, ஜாமெல்லாம் திங்காதீங்க வயிறு கெட்டுரும், நீங்கள் ஒழுங்காக வெறும் வயிற்றோடு வாங்க அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும்னு சொன்னோடனே ஐஷுவும் சிரிச்சுக்கிட்டே அப்படி போயிடுறாங்க. இப்போ ஓனர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு. ரகுபதி அங்கிள்ங்கிறவர் லைசன்ஸ் ரினியூவலுக்காக அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜன் சொல்கிறாரு, எனக்கு வந்து நெடுமாறன் சார்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்கள் கிச்சன் டீமில் உள்ள ஒருத்தர் வந்து ரூம் சர்வீஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மட்டமாக நடத்துகிறாரு, பில்லில் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கேட்டு நெடுமாறனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இங்கே நேராக வந்து பயங்கரமாக கத்துறாரு, யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணது அப்படின்னு. அப்போ வந்துட்டு விக்கி வந்து ஒத்துக்கிறாரு, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே, எதுக்கு பண்ணேன் அப்படின்னோடனே, கிச்சன் டீம் யாருன்னு காட்டுறதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. வெற்றியில் விக்கி சொல்கிறாரு. சொன்னோடனே நெடுமாறன் செம்ம கோவமாயிட்டு விக்கியை வந்து இனி 1 மந்த் நீ ரூம் சர்வீஸில் தான் ஒர்க் பண்ணும், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஜான் வந்து சப்போர்ட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாரு. ஜானையும் நெடுமாறன் திட்டி விட்டுறாரு. இப்போது நைட் வந்து ஐஷு வந்து இந்த கடைக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து இது ஏன் கடை தாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் இஷ்டம் போல் சாப்பிடுங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஐஷுட்ட சொல்கிறாரு. உடனே ஐஷு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ரம்யாவுக்கு வயிறு கொழுந்து விட்டு எரியுது. ஏன்னா ரம்யாவுக்கு வந்து வெற்றி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இப்போ ஐஷு பாடுறத வெற்றி ரசிக்கிறத பார்த்து ரம்யா அப்படி தாங்க முடியாமல் நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சட்டையில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.